1985 வரைக்கும் வெல்தி பீப்புளால மட்டும்தான் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு ரீசன் அந்த டைம்ல ஏர்லைன்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் ரூட்ஸ்ல 4 இன்ஜின் ஏர்கிராஃப்ட் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஃபியூல் எஃபிஷியன்ட்டும் கிடையாது, மெயின்டைன் பண்றதும் கஷ்டம். சோ ஏர்லைன்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் பார்க்க ஹை பிரைஸ்க்கு டிக்கெட் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 1985ல இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ETOPS இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏர் டிராவலையே சேஞ்ச் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாராலையும் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த ETOPS தான். 1985 வரைக்கும் எந்த ட்வின் இன்ஜின் ஏர்கிராஃப்டும் 60 மினிட்ஸ் மேல ஃப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த டைம்ல ட்வின் இன்ஜின் ஏர்கிராஃப்ட்ல இருந்த இன்ஜின்ஸ் எல்லாம் இப்ப இருக்க மாதிரி ரிலையபிள் கிடையாது. சோ சேஃப்டி மெஷர்ஸ்க்கு ட்வின் இன்ஜின் ஏர்கிராஃப்ட்ல 60 மினிட்ஸ் மேல ஆப்ரேட் பண்ணக்கூடாது. என்ஜின் ஃபெயிலியர் அப்போ எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண எப்பவும் பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கணும்னு நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு. இதனாலேயே ஏர்லைன்ஸ்னால ஓவர்சீஸ் ஃபிளைட்ஸை ட்வின் இன்ஜின் ஏர்கிராஃப்ட் வச்சு ஆப்ரேட் பண்ண முடியல. 4 இன்ஜின் ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணா ஆபரேஷனல் காஸ்ட் அதிகமாகுறதுனால டிக்கெட் பிரைஸ் அதிகமா வச்சு செல் பண்ணாங்க. பட் ETOPSக்கு அப்புறம் ட்வின் இன்ஜின் ஏர்கிராஃப்ட்டை இன்டர்நேஷனல் ரூட்ல ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதோட ஆபரேஷனல் காஸ்ட் ரொம்பவே கம்மின்றதுனால டிக்கெட் பிரைஸும் குறைஞ்சது. இன்னைக்கு இன்டர்நேஷனல் ரூட்ஸ்ல 777 A350 ட்வின் இன்ஜின் ஏர்கிராஃப்ட் எல்லாம் ஒரு கான்டினென்ட்ல இருந்து இன்னொரு கான்டினென்ட்க்கு போகுதுன்னா அதுக்கு ரீசன் இந்த ETOPS தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏவியேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.